தமிழுக்கு முதல் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். சினிமாவுக்கு வர்றதுக்கான இன்ஸ்பிரேஷன் எப்பவுமே நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னோட மானசீக குரு, அப்புறம் நான் வேலை செய்ய ஆசைப்பட்ட இடம் எல்லாமே முருகதாஸ் சார் தான். ஸோ அந்த இடத்துக்கு நான் நிறைய தடவை ட்ரை பண்ணாலும் அவரோட அசிஸ்டன்ட் திருக்குறள் வந்து தான் நான் நப்பேத்தனை படம் பண்ணுற அளவுக்கு வந்தேன். ஸோ கதை சொன்னதும் நான் குறத்த படத்துக்கு சார் சொன்னதை கேட்டு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு இருக்குது. நன்றி சார், உங்களோட ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்துல நிற்கிறேன். அதுக்கு அடுத்ததா எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டாலே எங்கள் வீட்டில் இருக்கவங்க ஊரில் இருக்கவங்களே சொல்லுவாங்க. அதை நான் சொல்ல போகல. கடலூர் விழுப்புரம் மாவட்டம்னாலே மற்ற ஸ்டேட்டோட மற்ற இடத்தோட மாசா சொல்கிற ஒரு பேர் கேப்டன். தலைவருக்கு ஆக்சுவலாக நான் வரும்போது அவங்க அரசியல் வந்துட்டாங்க. ஸோ அவங்கள இயக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் நான் பார்க்கறதுக்கான வாய்ப்பை கொடுத்தது இந்த படம் தான். அதை தாண்டி ஒரு நன்றியாக அதாவது ஒரு ரசிகனாக தான் நான் வந்து நிற்கிறேன். நான் இந்த படத்தோட திரைக்கதை, வசனம் இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு ரசிகனாக வந்து நிற்கிறேன். அவரை நான் ரசித்ததுக்கு ரெண்டு விஷயம் மட்டும் நான் எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் பண்ணிட்டேன். ஒன்று, ஃபர்ஸ்ட் படம் நான் நப்பேத்தனை பண்ணும்போது அந்த படத்துக்கு நான் வச்ச பேர் கேப்டன் பிரபாகரன் தான். நீங்கள் இப்போ படம் பார்த்தாலும் தெரியும், அந்த ஹீரோவோட பேர் பிரபாகரன். இன்டர்வியூவில் ஸ்டேட் லிஸ்ட்டில் தானே எப்படா இருக்கும் போது ஜூனியர் ஹாக்கி டீம் கேப்டன் பிரபாகரன் தான் நான் பேர் போகணும்னு ஆசைப்பட்டேன். பட் டைட்டில் எனக்கு கிடைக்கல. அடுத்ததா இந்த கதை ஆக்சுவலாக படைத்தலைவன், அதுக்கான ஒரு வாய்ப்பாக எனக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. எப்படி சொல்லணும்னா, இந்த கதைக்கு வந்து அன்பு லைன் சொன்னப்பவும் சரி, அப்போ வந்து ப்ரொடியூசர் பரமசிவன் ரூமில் தான் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து யார் ஹீரோ போகலான்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது நான் அமைதியாக தான் இருந்தேன். அப்போ நான் இதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே டெவலப் அதெல்லாம் எதுவுமே நான் சொன்னது கிடையாது. பட் நான் ஒரே ஒரு அப்ளிகேஷன் வச்சேன். இதில் என் தலைவரோட பிள்ளைய ஹீரோ ஆக்குறீங்கன்னா சூப்பர், திரைக்கதை வசனம் நான் ஃப்ரீயாக எழுதி தரேன். அடுத்தது, நான் தலைவன் சொல்றதை தாண்டி ஒரு விஷயம் நான் யோசிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு ஒட்டுமொத்த படையும் ஒருத்தனுக்கு முன்னாடி அமைதியாக நிற்கணும், அவன் தான் படைத்தலைவன். அது என் தலைவன் விஜயகாந்த் மட்டும்தான். ஸோ அந்த விஜயகாந்த் சாருக்காக நான் எழுதின தலைப்பு தான் படைத்தலைவன். அதை தரேன்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு ஆண்டவரோட ஆசீர்வாதம், என் தலைவனோட ஆசீர்வாதத்தோட அதை நான் இந்த படத்துக்கு கொடுத்துட்டேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த முன்னாடி எல்லாம் இது நிற்கிறது தான். அதே மாதிரி இன்னைக்கு என்னைக்கா இருந்தாலும் சரி, நான் எனக்கு ஏன்னா தலைவர் கூட ஒர்க் பண்ணதில்லை, சம்பவ பருவத்தை நான் ஒரு விஷயம் பார்த்துருக்கேன். ஸோ மக்கள் யார் வந்தாலும் ஒரு அரவணைப்போட பேசுவார். ஒரு இப்படி தான் தலைவர் இருந்திருக்காருன்னு நினைக்கிற ஸ்பாட்ல எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இங்கே நான் பார்த்துட்டேன். படம் முடிஞ்சு லாஸ்ட் நாள் உலகம் வயிறார பிரியாணியோட தான் போட்டாங்க. நான் ஷூட்டிங் ஸ்பாட் அதிகமாக போகல, நான் பிரியாணிக்கு போனேன். நல்ல விஷயம் பிரதர், அது கீப் இட் அப். அப்புறம் உங்களுக்கு என்னைக்காவது படைத்தலைவனேன்னு போஸ்ட் ஓட்டினா நானும் இருக்கேன். ஏன்னா அந்த டைட்டில் தலைவருக்காக கொடுத்த டைட்டில் உங்களுக்காக வந்து சேர்ந்துருக்குன்னா அவரோட ஆசீர்வாதம். மற்றவங்களை பற்றி எனக்கு பெருசாக சொல்ல தெரியாது. பட் ஆனால் அந்த படத்தை பற்றி நான் ரெண்டு விஷயம் சொல்லணும். படம் உணர்வு ரீதியாக இருக்கும். நம்ம வந்து வெறும் மனிதர்களுக்கானது மட்டும் கிடையாது இந்த உலகம். நம்ம நேசிக்கிற, அதாவது நம்ம இதில் ஒரு யானையாக பார்க்குறோம், நம்ம வீட்டில் வளர்கிற பூனையிலேருந்து நாயிலேருந்து எல்லாமே நம்ம நேசிக்கிற ஒரு பொருள். இப்போ நம்ம உண்மையாக இருந்தோம்னா அது அவனோட அன்பை பயங்கர உண்மையாக கொடுக்குன்றது தான் இந்த படம். அந்த காதலை வந்து ஆக்சுவலாக சண்முக பிரதனையும் மணியனையும் லாஸ்ட் டே பிரிக்கிற அளவுக்கு பிரச்சனை வர அளவுக்கு இருந்தது. ஏன்னா மணியன்றது வரல யானை. இந்த படத்தில் ஹீரோவுக்கு நிகராக அது படம் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, தனுஷாரும் செல்வராஜன் சார் எப்படி அவ்வளோ நல்லா நடிக்கிறாங்கன்றத நேரில் பார்க்குற வாய்ப்பு வந்து அந்த கஸ்தூரிராஜா சார்ட்ட கிடைச்சது. உண்மையிலே பிரமாதமான நடிகர். நிறைய படங்கள் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் நான் சொல்ல தேவையில்ல, படம் சொல்லும். அடுத்ததான் வந்து இதில் ஒருத்தர் வந்து காமிச்சாங்க. படம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா வேற ஜெகபதி பாபு மாதிரி இருக்காருன்னு பார்த்தேன். அப்புறம் சொன்னாங்க கதிர் சாரோட அப்பான்னு சொல்லிட்டு லோகு சார். ஸோ உங்களோட நடிப்பு நிறைய, அதாவது நான் நிறைய பேர் சொல்லலாம். ஏன்னா எனக்கு அப்புறம் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. சொன்னாங்க அதோட முடிக்கிறேன். டெக்னீஷியனாக வந்து இந்த படத்தோட முதுகெலும்பா சதீஷ் சார் வேணா நீங்கள் விஷுவல் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் அவர் கூட இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதில்லை. ஒரு முதுகெலும்பா இருந்து நான் என்ன எழுதணும்னு நான் ஸ்பாட்டுக்கு அதிகமாக போகல. நான் ஒரே விஷயம் தான் எழுதி கொடுத்துட்டேன். அந்த ஸ்பாட்டில் எனக்கு நிகராக நின்று எனக்காக ஒரு இது பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி என் நண்பன் அன்பு. ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி ஒரு அரவணைப்பு அன்புகிட்ட இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் அவரோட ரூமுக்கு போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராவது உட்காந்துருப்பாங்க. அது ஒரு நம்பிக்கையோட நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். ஸோ இதுதான் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கும், அதாவது பரமசிவனுக்கு, காளிதாஸ் சாருக்கு, ரமேஷ் சாருக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். என் தலைவனை நம்ம வரைக்கும் யாரும் கைவிடப்பட்டதில்லை. இந்த படம் அவங்களை காப்பாற்ற, அவர்கள் ரசிகர்கள் நாங்களும் அவங்களை காப்பாற்றோம் இந்த நம்பிக்கையோட
ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். உங்களது தாய்மொழி எதுவாக இருந்தாலும், தமிழ், ஹிந்தி மொழி எதுவாக இருந்தாலும் அதை நேசிங்க. அதற்கு இணையாக மற்ற மொழிகளையும் நேசிங்க. வாழ்வது நாம் எழுதுவது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மேடையில் விட்டிருக்கும் ஸ்பெஷல் கெஸ்ட் அவர்கள் அனைவருக்கும் நன்றிகள். அப்புறம் எல்லாத்துக்குள்ள வணக்கம். கேப்டனோட அனுபவம் அதை மட்டும்தான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். உதவி ஒளிப்பதவராக இருந்து படம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது உதவி ஒளிப்பதவராக இருக்கப்போ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை கிளாஷாக போகிறப்போ, ஒரு கேமராமேனுக்காக போகிறப்போ எவ்வளோ டஃப்ன்றது, அதுவும் கேப்டனோட படத்தில் அந்த அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு கேமரா பிடிக்கிறப்போ எவ்வளோ டஃப்ன்றது தெரியும். அவர் பண்ணுற ஃபைட் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஜூமில் அவர் போய் பிடிக்கிற விஷயம், அவர் கண்ணை கேப்சர் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அப்போ ஒரு 4 டேக் பண்ணால் கூட அவர் பொறுமையாக கூட ஃபைட் மாஸ்டர்கிட்ட சொல்லுவார், கூட ஏதோ பண்ண நினைக்கிறேன் சொல்லு சதீஷ்னு சொல்லி அந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்து நின்று அந்த புருவத்தை உயர்த்தி காட்டுவார். அதெல்லாம் கூஸ் பவுன்ஸ் போகாது. இப்போ அது எவ்வளோ நாளைக்கு அப்புறம் இந்த ஷமுல் பிரதரோட அது பண்ணுறப்போ பிளஸ்ட்டு சீரியஸாக அவரால் லேர்ன் பண்ண அந்த ஃபைனஸ்ட் ஃபைட்டோட டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸை வந்து ஷமுல் பிரதர் வச்சு பண்ணுறப்போ எனக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. இப்போ ஏதோ ஒரு திஜாவு மாதிரி அவர் கூட பழகிறப்போ எனக்கு இருந்துச்சு. தேங்க்யூ சார், அண்ட் பிளஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கும் அனைத்து ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் வந்து எங்களை வாழ்த்து அந்த பெரியவங்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா, அப்புறம் முருகதாஸ் சார், இப்போ அவர் படத்தில் நடிச்சிட்ருக்காங்க, ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் சார், ரொம்ப நன்றி சார். அப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அன்பு தம்பிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் பரமசிவன் சார். இந்த படத்தில் வந்து ஒரு கொடூரமான வில்லனாக பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வரும்போது வந்து நான் ஃபைட் கிளாஸ் நிறைய பாண்டி மாஸ்டர் கிளாஸ் போயிருக்கேன். அப்போ வந்து எல்லா ஃபைட்டர்ஸுமே கேப்டன் சார் அதை பற்றி தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு அவரை பற்றி சொல்லி அவரை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கு நான் ட்ரை பண்ண பார்க்க முடியல. ஆனால் கடைசியில் பார்க்க எனக்கு உதவியாக இருந்த அன்பு தம்பிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சண்முகப்பாண்டியன் தம்பி, எங்கள் 2 பேருக்குள்ள 2 ஃபைட் இருக்குது. சூப்பராக பண்ணிட்டாங்க. அவ்வளோ லைவாக இருந்துச்சு. நாங்கள் ஃபைட் பண்ணும்போது கூட அடிங்க, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடிங்கன்னு சொல்லி அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக புலிக்கு பிறந்து புலியாக தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த அடுப்பை தம்பி பிடிப்பார். அப்புறம் வந்து நானும் பார்த்திபன் சார் தான் ஒன்றா இருப்போம் ஸ்பாட்டில். அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு போனாலும் வந்து எது சாப்பிட்டாலும் எங்களுக்கு வந்துடும். ஸ்நாக்ஸு, அப்புறம் ப்ரெட்டு எல்லாமே, சாக்லேட் சாப்பிட்டாலும் எங்களுக்கு வந்துடும். ரொம்ப நன்றி தம்பி. மற்ற உங்கள் சப்போர்ட் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. சப்போர்ட் பண்ணுங்கள். தம்பி மிகப்பெரிய உழைப்பை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ தம்பி உருவாக்கில் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் கேப்டனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த அற்புதமான படத்தில் எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்த என் தம்பி அன்புக்கு ஒரு அன்பான வணக்கம். இந்த கேரக்டருக்கு பரிந்துரை பண்ண தயாரிப்பாளர் பரமேஷ் அண்ணன், இவங்க எல்லாத்துக்குமே எனக்குடைய மிகப்பெரிய நன்றி. 35 வருஷமாக நான் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன். நிறைய படங்கள் வந்து நண்பரோட சேர்ந்து கேப்டனோட படங்கள் பண்ணியிருக்கேன். அந்த கேப்டனை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அதை நான் ஸ்பாட்டில் பார்த்தேன். நான் அதாவது வந்து ஒரு ஷாட்டில் போய் இது பண்ணுறதாகட்டும், அந்த கேரவனில் உட்காராமல் பிரதர் அடிபட்டுச்சா பிரதர் அப்படின்னு பார்க்குற அந்த பண்பு இருக்கு இல்லையா வந்துட்டு, கண்டிப்பாக எங்கள் ஹீரோ பெரிய உச்சம் தொடுவார், பெரிய நம்பிக்கை ஒன்று. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அவர்களை பேச அழைக்கிறோம். அரங்கத்திற்கு வணக்கம், மேடைக்கு வணக்கம். என்ன முதல் வணக்கம் எதுக்கு உங்களுக்கு சொன்னா, நீங்க மனசு வச்சது தான் படம் ஓடும். இவங்கெல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க, பட் நீங்க தான் போய் அந்த எந்திரத்தை முடுக்கி விடணும். படைத்தலைவன் இந்த டைட்டில் எப்படி உதயமாச்சு என்னன்னு தெரியல. ரொம்ப பேரை ஏங்க வைக்கிற ஒரு டைட்டில். இப்படி பார்த்தாலும் சரி,
இப்படி பார்த்தாலும் சரி, இப்படி பார்த்தாலும் சரி, இப்படி பார்த்தாலும் சரி, கேப்டனுடைய ரசிகர்களா இல்லாதவங்க யாருமே இங்கே இல்லை. நானும் அவரோட ஒரு படம் இயக்கியிருக்கேன். இங்கே பல விஷயங்கள், புது விஷயங்கள் இருக்குது என்கிட்ட சொல்றதுக்கு. அவர் கேப்டனுடைய பிரதர்-இன்-லா. என் ராசாவின் மனசிலை, அதுதான் என்னுடைய முதல் படம். அந்த படத்திற்கு முதல்ல தேர்வானவர் அவர்தான். இது தெரியுமா யாருக்காவது? உங்களுக்கு தெரியாத? ஆனா நடிக்கல, அவர் தான் முதல்ல வந்தார். அது ஏதோ நின்று போச்சு. இன்னொரு புதுமை என்னன்னா, என்னை ஒரு நடிகனாக நான் நடிச்சிருக்கேனா இல்லையா நிஜமாவே எனக்கு தெரியாது. அவர் இயக்குனர் என்ன சொன்னாரோ அதை நான் பண்ணேன். ரொம்ப தேவைக்கு அதிகமாக ஒரு வயசானவனை என்ன மதிச்சு மரியாதை கொடுத்தாங்க. அது கொஞ்சம் அதிகம். இன்னும் கொஞ்சம் நானும் கொஞ்சம் இளைஞனா வேஷம் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் அவங்கெல்லாம் வந்த உடனே எழுந்து நின்று பண்ணாங்க. இது இன்னும் இது என்ன செய்யும், நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த படத்துல முக்கியமா குறிப்பிட வேண்டிய ஒண்ணு, ஒரு இடத்துல உட்கார்ந்தோ இல்லை எதையாவது பிடிச்சிட்டு சாஞ்சி நின்னோ ஒரு நிமிடம் கூட நான் பார்த்ததே இல்லை, ஒரு வினாடி கூட. அது ஒளிப்பதிவாளர் சுரேஷ். அவருக்கு தான் இருக்க அத்தனை பேருடைய இயக்கத்தையும் மொத்தமா இயங்கினவர் அவர். அவர் இல்லைன்னா உண்மையிலேயே இந்த படம் இவ்வளவு அழகா வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. உண்மையிலேயே நான் பிரமிச்சு போயிட்டேன் பிரதர். நீங்க சொல்லும் போதெல்லாம் நம்பல. அவர் அப்பப்போ சொல்லுவாரு. பட் இப்போ பார்க்கும்போது தெரியுது எவ்வளவு பெரிய உழைப்பு அவர் உழைச்சிருக்காரு. அந்த கேமரா விட்டு அவர் கை எடுத்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒர்க் பண்ணாரு. தம்பி நம்ம ஹீரோ படைத்தலைவன், என்ன சொல்றது அவரை பத்தி? எல்லாமே அவர் மாதிரியே தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவரை விட கொஞ்சம் ஹைட்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். முதல்ல போகும்போது ஒரு யானையோட நடிச்சிட்டு இருந்தோம். அவரு பூந்து விளையாடுறாரு. போன உடனே சின்ன பிள்ளை இல்லையா, டக்குன்னு போய் வீரம் விளைஞ்ச மண்ணுக்கு பிறந்தது அது. அவரு டக்குன்னு பூந்து விளையாடுறாரு, யானைக்கு முத்தம் வைக்கிறாரு, தட்டி கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்துருக்காருன்னு அப்புறம் தான் தெரியுது. நமக்கு கிட்ட போறதுனால உள்ள போறோம் வெட்ட நடக்குது. என்ன யானை என்னங்க அது பூனைக்குட்டியா தூக்கி வச்சு கொஞ்சம் இருக்கு. ஆனா அவரு பாஞ்சு கட்டி பிடிக்கிறாரு, முத்தம் வைக்கிறாரு, அது கூட உட்காந்துக்கிறாரு. இப்படி போயிட்டு இருந்தா திடீர்னு ஃபைட்டுங்கிறாங்க. போய் பார்த்தாக்க 5 யானை நிக்குது. இப்போ ஒரு ஃபைட்ல நீங்க ஒரு ஷாட் பார்த்துருப்பேங்க. இந்த நான் காலுக்குள்ள இருந்தபடி சர்வன் வெளியில வருது. எதை பத்தியுமே ஒரு பயப்படவே இல்லை. அது ஒரு மான்குட்டிகளோட விளையாடின மாதிரி விளையாடினார். இதுக்கெல்லாம் பிராக்டிஸ் பத்தாது. பேசிக்கலி நமக்குள்ள ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணும். அது கேப்டன் போட்ட விதைங்கிறதுனால தான் அது இருக்கு. இல்லாட்டி இதுக்கு வேற எந்த விதமான ஆதாரம் இருக்கவே முடியாது. யாருங்க போய் யானையோட அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்ல நேரத்தில் நடிச்சார் யானைகளோட. இப்ப இவர் யானைகளோட நடிச்சிருக்காரு. ரிசல்ட் என்னன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. யானையும் கிட்டத்தட்ட ஒரு பூனைக்குட்டி மாதிரி அந்த அளவுக்கு பிராக்டிஸ்டு எலிஃபண்ட் வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா அதுவும் பண்ணுச்சு. நான் நடிச்சது கொஞ்ச நாள் தான், இருந்தாலும் கூட எவ்வளவு சிரமப்படணுமோ அவ்வளவும் பட்டாங்க, எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளவும் பட்டாங்க. திடீர்னு ஷாட் வச்சா மழை வந்துடும், 2-3 நாளைக்கு ஷாட்டே இருக்காது. இதுக்கெல்லாம் எவ்வளவு கால்குலேஷன் ஆகும், எவ்வளவு கணக்காகும்னு ஒரு ப்ரொடியூசராக எனக்கு தெரியும். இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த படம் நின்று இருக்குன்னா அது அந்த தயாரிப்பாளர், டைரக்டர் அன்பு, இவங்களுடைய அசகாய சூரத்தனமான ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். இல்லாட்டி இந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது. அது இந்த பாலக்காடுங்கிற ஊர், அது நம்ம
பூலோக சொர்க்கம் மாதிரி ஒரு ஊருங்க. அதுக்குள்ளதான் ஃபுல் ஷூட்டிங். ஒரு டேமுக்குள்ள தண்ணி குறைஞ்சிருந்தது, அதுக்குள்ள போய் எவ்வளவோ பெர்மிஷன், அந்த இது ஏகப்பட்ட சிக்கல். இப்ப கூட இன்னும் முழுசா தீர்ந்து இருக்காது, இன்னும் கொஞ்சம் இருக்கும். படம் எடுக்கிறவங்களுக்கு மொத்த சிக்கலும் கடைசியில தானே வரும், அது இருக்கும். இதையும் தாண்டி நீங்க ஜெயிப்பீங்க. நம்ம மீடியா எல்லாம் கட்டாயம் இந்த படத்தை பத்தி நல்லா எழுதுவாங்க. நல்லா எழுதுனா இதை விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இசை ஞானி இளையராஜா. அவர் இளையராஜான்னு சொன்னோன்னே எனக்கு புல்லரிச்சு போச்சு. அதை விட என்ன வேணும் இந்த படத்துக்கு? ஒரு வரப்பிரசாதம். 2 பாட்டு கேட்டோம். உண்மையிலேயே அது சமாளிப்பே கிடையாது. அப்படி ஒரு அழகான பாட்டு 2 கொடுத்துருக்காரு. இன்னும் எத்தனை பாட்டு மொத்தத்தில்? 3. இன்னொன்று தான் இருக்கான், அதை காமிக்கல. அதையும் காமிச்சிருக்கலாமே. 3 பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இளையராஜா ரீரெக்கார்டிங் நீங்க சொல்லவே தேவையில்லை. இது ரீரெக்கார்டிங் படம். பிச்சு படல் எடுத்திருப்பாரு. நீங்களாம் இருக்கீங்க, படத்தை காப்பாற்றுவீங்க நம்பிக்கை இருக்கு. உங்களெல்லாம் நம்பி நான் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்களை காப்பாத்துங்க. இந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசரை காப்பாத்துங்க, அந்த இயக்குனரை காப்பாத்துங்க. நன்றி. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் தங்க மீன்கள் தரமணி தொடங்கி ஃபயர் வரை. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அன்னியார் அவர்களுக்கும், ஜூனியர் கேப்டன் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும், நம்ம திரைத்துறையோட வருங்கால கேப்டன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுக்கும், சகோதரர் சுதீஷ் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் திரை முன்னணி நட்சத்திரங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் படைத்தலைவன். இந்த படத்தை தயாரித்தவர் பரமசிவம், என்னுடைய 25 ஆண்டு கால நண்பர். அவரால் இந்த சினிமாவுக்கு கிட்டத்தட்ட நிறைய தயாரிப்பாளர்கள் உருவானாங்க. அது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் கூடிய பயணிச்ச ஆளு, பழகுவதற்கு ரொம்பவும் இனிமையானவர், வியாபாரம் தெரிந்தவர். அவர் இப்படி ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. அவர் இந்த படத்துல அவர் மிகப்பெரிய லாபம் சம்பாதிக்கணும், வெற்றி பெறணும். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு டீம் அமைஞ்சிருக்கு. குறிப்பா டைரக்டர் அன்பு 24 மணி நேரமும் இந்த படம் சிந்தனையா சுறுசுறுப்பா எந்த வேலை இருந்தாலும் அதை கொஞ்சமும் சலிக்காம பல 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 முறை அதை மாற்றங்கள் ஏற்படுத்தி அந்த படத்தை ரொம்ப பிரமாதமாக கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம் எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இது உருவானதுக்கு காரணம், இந்த படத்தை முழுசா நான் பார்த்துட்டேன். பார்த்ததால என்னால கணிக்க முடிஞ்சது, இந்த படம் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் இந்த ஆண்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கிறது. யானை சென்டிமெண்ட் ஒரு பக்கம், அதை விட சொல்லவே வேண்டாம், கேப்டன் ரசிகர்கள் கொண்டாட போறாங்க. கேப்டனோட கூஸ் மொமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருக்கு. நான் கேப்டன் ரசிகரா இல்லாம யாருமே இருக்க முடியாது, நான் உட்பட. அவரோட ஃபைட்டுக்கு நம்ம ஸ்கூல் காலேஜ் டைம்ஸ்ல எல்லாம் நம்ம எல்லாம் பயங்கரமான அடிமை. அது ஒரு செவுத்துல போய் அப்படி ஒரு காலை வச்சு அப்படி எகிரி வந்தாருன்னா அது திரும்ப இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு போய் உட்காந்து பார்ப்போம். அதே மாதிரி அவருடைய வாரிசு, அதான் சார் சொன்ன மாதிரி புலிக்கு பிறந்தது பூனவாகாது, ஒரு 6 அடி கம்பீரமான ஒரு ஹீரோ. அந்த ஃபைட்ஸ்ல எல்லாம் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ரொம்ப பிரமாதமா அவருடைய காட்சிகள் வந்திருக்கு. நிச்சயமா இந்த படம் ஒரு வெற்றி படமா இருக்கும். கஸ்தூரி ராஜா சார் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருப்பாரு. ரொம்ப யதார்த்தமா, நான் இங்க வரும்போதே முதல்ல சொல்லிட்டேன் அவர்கிட்ட, சார் வாழ்ந்திருக்கீங்க இந்த கேரக்டர் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த படத்துல என்னுடைய நண்பர் திரு லோகு கதிரோட ஃபாதர், ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது வில்லன் கிடைச்சிருக்காரு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. படத்தில் இசை பாடல்கள் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த படம் ஆரம்பிச்சதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. ஒரு 2 மணி நேரம் 15 நிமிஷம் தான் மொத்த படமே. குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு படமா இருக்கும் இந்த படம். நான் என்ன சொல்ல போனா, தயாரிப்பாளர்கிட்ட சொன்ன ரிலீஸ்க்கு முன்னாடியே கேப்டன் ரசிகர்களுக்கு போட்டு காட்டுங்க, பப்ளிக் ஒரு ஷோ போட்டு காட்டுங்க, அவங்களே கொண்டு போய் இதை சேர்த்துருவாங்க. அந்த அளவுக்கு நீங்க பயப்பட வேண்டிய படமே இல்லை, தாராளமா யாருக்கு வேணாலும் போட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு உற்சாகமும் ஊக்கமும் கொடுத்துருக்கேன். இந்த படம் வெற்றி அடைய நீங்க எல்லாரும் மீடியா பிரஸ் நீங்க சப்போர்ட் பண்ணணும்.
வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது நெஞ்சத்திலே நீங்காவிடம் பெற்ற கேப்டன் நெஞ்சத்திலே நீங்காவிடம் பெற்ற திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் கேப்டனின் படை தலைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் கேப்டனின் இளைஞர் படை தலைவன் விஜயபிரபாகரன் அவர்களையும் கேப்டனின் படை தளபதி சுதீஷ் அவர்களையும் கேப்டன் ரசிகர்களின் படைத்தலைவன் சண்முக பாண்டியன் அவர்களையும் அதேபோல கேப்டனுடைய வரலாற்றிலே நீங்கா இடம் பிடித்த முத்திரை பதித்த ஒரு மாபெரும் படமான ரமணாவை இயக்கிய பாசத்துக்குரிய முருகதாஸ் அவர்களையும் படம் ஓடுனாவே சம்பளத்தை ஏற்றிருந்த காலத்துல படம் ஓடுனா கூட சம்பளம் ஏற்ற மாட்டேன்னு சொல்ற அன்புக்குரிய ஹீரோ இந்த நிஜமான தங்க மனிதர் சசிகுமார் அவர்களையும் அதுபோல அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். இந்த இடத்துல டூரி ஃபேமிலியோட வெற்றிக்காக எல்லாரும் சார்பில் இந்த குழுவின் சார்பில் ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதுபோல நம்பர் படத்தை சண்முகபதி இயக்கி படத்தை இயக்கி கொண்டிருக்கிற இயக்குனர் பொன்ராம் அவர்களையும் பார்த்ததுக்குரிய கஸ்தூர்ராஜா அவர்களும் அனைவரையும் வணங்கி கூட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி தூங்குகிறேன். விஜயகாந்த் சார் அப்படின்னு சொன்னா அவருக்குன்னு சில ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்கு. அது இது வரைக்கும் யாருமே சினிமாவில் பண்ணது கிடையாது. அந்த லுக்கு, அந்த ஃப்ரேமு, அந்த லெக் ஷாட் அப்படின்னா அது அவரு தான். அதுக்கப்புறம் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் சண்முக பாண்டியன் தான். இதுவரைக்கும் எதுவுமே நான் பார்த்ததுல நீங்க பார்த்த ஒரு டைம்ல 2 ஷாட்ல இருக்கு. அந்த லெக் ஷாட் எங்க இருக்குன்னு கேட்டா சண்முக பாண்டியன் இருக்கு. அதை அப்படியே கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த கண் எங்க இருக்கு, அந்த புருவம் எங்க இருக்கு, எல்லாமே அங்கதான் இருக்கு. விஜயகாந்த் மாதிரி இன்னொருத்தர் உலகத்துல காட்டவே முடியாது. அதை காட்டுறதுக்கு ஒரே ஒரு புள்ள வந்திருக்கு, நம்ம சண்முக பாண்டியன். அது எங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்கு. நாங்கள் கேப்டனை தெய்வமாக வழிபடும் கூட்டத்தில் நான் ஒருவன். அந்த மாதிரி நாங்கள் அந்த பக்தர்கள்லாம் ஆராதிக்கிறோம்ப்பா. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு ஃப்ரேம், அப்படி ஒரு உழைப்பு. ஒவ்வொரு யூனிட்லையும் விஜய் சண்முக பாண்டியன் பத்தி பெருமையாக பேசும்போது எல்லாம் எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது. பொன்றாம் சொல்வார், அந்த பையன் ஷூட்டிங்ல எப்படி நடந்துக்கிட்டாங்க, என்ன சார் டவுன் டு இயர்த், அப்படி தரையில கொஞ்சம் எல்லாரும் நான் சொன்னேன். எத்தனை வாட்டி சொன்னாலும் கரெக்ஷன், ஒரு ஷாட்டுக்கு மறுப்பு சொல்லாம எத்தனை வாட்டி சொன்னாலும் நடிக்கிறாரு. யார் புல்லாது கேப்டன் கடைசி வரைக்கும் ஒரு ஷாட்டுக்கு மறுப்பு சொன்னதே இல்லையே. புது டேரக்டர், வேலை தெரியாத டேரக்டர் சொன்னா கூட நடிப்பார் அவரு. கடைசி வரைக்கும் இந்த ஷாட் எதுக்கு அவர் கேள்வியே கேட்டதில்லை. நான் டேரக்டர் சாய்ஸ், அவன் என்ன செய்யணும்னு சொல்லுவாரு. செஞ்சுட்டு இருக்குது புல்லாங்க. எல்லாத்துக்கும் தரையில வந்து சாப்பிட்றான், தரையில வந்து தான் சாப்பிடுவார் அவரு. அது எப்படி வரும் அந்த வாரிசுன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே எல்லா யூனிட்லையும் அதே ரிப்போர்ட். கூட நடிக்கிறவங்க எல்லாம் அது என்னங்க ஒரு தன்மை. அந்த ஒரு அந்த அந்த விஜயகாந்த் பையன்ற அந்த கிரீடத்தை கழட்டி கீழே வச்சுட்டாங்க. அந்த பையன் அங்க வரான்றார். அது வரணும். ஏன்னா அவர் விஜயகாந்த் கிரீடத்தையும் அவர் கழட்டி வச்சுட்டு அவர் வந்தார். ஏன்னா அந்த மாதிரி அப்படி ஒரு மாமனிதருக்கு பிறந்த பிள்ளை ஜெயிக்கணும், ஜெயிச்சு ஆகணும். இது காலத்தின் கட்டாயம். அது அந்த மாதிரி சண்முக பாண்டியன் ஒரு ஒரு ஃப்ரேம்லையும் பார்க்கும்போது ஒரு படமாக ஞாபகத்துக்கு வருது. இந்த ஃப்ரேம் இந்த ஷார்ட்டா இருக்கும், அந்த ஷார்ட்டா இருக்கும், கேப்டனுடைய முகம் ஞாபகத்துக்கு வருது. இது முழுமையான ஒரு கேப்டன் முடிவான சண்முக பாண்டியன் இந்த படத்துல தான் நம்ம முழுமையா பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி கூட ரொம்ப இளவயதா இருந்தது. இன்றைக்கு எல்லாமே தோன்றி அந்த மெச்சூரிட்டி அந்த ஃப்ரேம் அந்த ஆள் உயரம் ஆளுமை எல்லாமே அற்புதமா அமைஞ்சிருக்கு. சண்முக பாண்டியனுடைய வெற்றிக்கு அவங்க எல்லாரும் நெஞ்சார வாழ்த்துக்கிறோம், வேண்டுகிறோம். நிச்சயமா படத்துல நான் படம் பார்த்த நண்பர்கள் ஜேஎஸ்கே கூட பல பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. நண்பர் KKR அவர்கள் சொன்னார், அவ்வளவு பிரமாதமா எல்லாரும் சண்முக பாண்டியனை பாராட்டுறாங்க. யூனிட்ல பழகின விதம், மக்களோட அனுசரிச்சு போன விதம் எல்லாமே அது எல்லா குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்கு. கண்டிப்பா தமிழகம் முழுக்க இருக்கிற கேப்டனின் ரசிகர்களும் தொண்டர்களும் இந்த படத்தை கொண்டாடி கொண்டு போய் வெற்றி மாவட்டத்தில் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. அதே போல இந்த படத்துல முக்கியமா நான் சொல்ல வேண்டியது இயக்குனர் அன்பு அவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. எல்லாரும் மொத்த யூனிட்டும் கேமராமேன் எல்லாம் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பா தயாரிப்பாளர் பரமசிவம், காளிதாஸ், நண்பர் KKR எல்லாருமே, குறிப்பா பரமசிவம் ரொம்ப இந்த படத்துக்கான கடுமையான உழைப்பு உழைச்சிருக்காரு. நிறைய போராட்டங்களை சந்திச்சாரு, பல துரோகங்களை சந்திச்சாரு. எல்லாத்தையும் சந்திச்சு இன்னைக்கு படம் போராட்டி இந்த படத்தை ரிலீஸ் கொண்டு வரதுல பெரும்பங்கு ஆற்றிருக்கார். அவர் அந்த தயாரிப்பாளர் மனசுக்காக, அவருடைய உழைப்புக்காக, எடுத்த ரிஸ்க்குக்காக இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். அதே போல இந்த படத்தில் வேலை செய்ய எல்லா டெக்னீஷியன் வாழ்த்துக்கள். சண்முக பாண்டியனுடைய வெற்றி ஒவ்வொரு கேப்டன் ரசிகர்களின் வெற்றி, ஒரு கேப்டன் தொண்டர்களின் வெற்றி. இந்த வெற்றியின் நிச்சயம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரிய சதீஷ்,
நண்பர் சிவா, கஸ்தூராஜா சார். சார் நிறைய படம் உங்கள் படத்தில் நிறைய சம்பாரிச்சிருக்கோம். சிவாஜி சார், குஷ்பு, ராதிகா மேம், நிறைய படம் நிறைய சம்பாரிச்சிருக்கோம். அடுத்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும், சசி அந்த சம்பளத்தை ஏற்ற மாட்டேன்னு சொன்னது வந்து ஒரு பெரிய ஒரு தயாரிப்பாளர் சார்பாக நாங்கள் தியேட்டருக்காரங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். படம் ஒரு பெரிய வெற்றி. இந்த 5 மாசத்துல கலெக்ஷன் வைஸ் பார்க்கும்பொழுது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்னா எக்ஸ்ட்ராடினரி ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃபேமிலியா குழந்தைங்களோட அத்தனை பேர் வந்து படம் பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப கலெக்ஷன் நல்லா இருக்கு. எங்களுக்கு இந்த படத்தோட டீம்ஸ் கொஞ்சம் கம்மி, அதனால லாபம் அதிகம். இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த கலெக்ஷனில் ரெட்ரோ படத்தோட ஒட்டுமொத்த கலெக்ஷனை டூரிஸ்ட் ஃபேமிலி கலெக்ஷன் கிராஸ் பண்ணிடுச்சு. நான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணேன். ஸோ மனமார்ந்த பாராட்டுகள் சசி, இதை கண்டினியூ பண்ணணும், நிறைய பெரிய வெற்றிகள் கொடுக்கணும்னு கண்டிப்பாக நான் கேட்டுக்கிறேன். அடுத்து முகுவாசா, ரமணா, தீனா, இந்த 7ஆம் மருந்தெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ½ hour படம் பார்த்துட்டு ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கு ஒரு சம்திங், எனக்கு அது சொல்ல வரல. எனக்கு அது ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் சார். அடுத்த வர படங்களும் பெருசாக வெற்றி அடைஞ்சு சினிமாவும் நல்லா இருக்கணும். தியேட்டர் பேசிக்காக நல்லா இருந்துச்சுன்னா சினிமா டோட்டலாக எல்லாம் எங்கிட்ட ஃபுல்லாகவே காசு அங்கேருந்து பாஸ் ஆகி போகுது. ஸோ அது நல்லா இருக்கணும். நண்பர் சுதீஷ் அவர்களுக்கும், கேப்டனுடைய 2 சிங்கக்குட்டிகள், வருகின்ற 2026 மே மாதம் தமிழ்நாட்டை அடுத்து யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய முதல் 5 சக்திகளில் ஒரு சக்தி திருமதி கேப்டன் அவர்களுக்கும் வணக்கம். அடுத்ததா என் பக்கத்தில் உட்கார்ந்து சதீஷ், கேமரா ரொம்ப டாப் சார். கஸ்தூராஜா சார் சொல்லிட்டாங்க, இவரும் சொல்லிட்டாரு. யானை சென்டிமெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய சென்டிமெண்ட். நல்ல நேரம் எவ்வளோ பெரிய வெற்றின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கும்கி படம் திருச்சி ஊர்வசியில் 100 days. அதனால அந்த யானை சென்டிமெண்ட் கண்டிப்பா ஒரு பெருசா ஒர்க் அவுட் ஆகி வரும். 2 பாட்டு போட்டாங்க. அதில் 2வது பாட்டு ரொம்ப சூப்பரா, போட்டோகிராஃபி ரொம்ப எக்ஸ்ட்ரானரி. எல்லாரும் அன்புன்னு சொல்லுவாங்க, நான் அவரை பார்த்ததில்லை. அன்புக்கு பாராட்டுக்கள். கதாநாயகிட்டு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம், தமிழ் கதாநாயகன் நிறைய பார்த்துட்டேன் நான். தமிழ் கதாநாயகி, தமிழ் தெரிஞ்ச பொண்ணு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். இந்த வருஷத்தினுடைய ஒரு எப்படினாலும் இன்னும் ஒரு 7 மாசம் இருக்கு. ஒரு 200-250 படம் வரும். அதில் ஒரு 10 படம் 15 படம், இது வரைக்கும் 5 படம் ஜெயிச்சிருக்கு. இன்னொரு 10-15 படம் ஜெயிக்கும். அதுல ஒரு படமாக இது இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய எல்லாம் உள்ள ரங்கநாதரையும் பழனி ஆண்டவரையும் பிரார்த்திச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சிவா சார் லாஸ்டாக சொன்ன மாதிரி, நான் பிரேமில் ஃபஸ்ட்டு வைக்கும்போது அவரோட கண்ணு தான் பார்த்தேன். அவருக்கு சண்முகம் கண்ணு தெரியல, எனக்கு கேப்டன் கண்ணு தான் தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு ஷாட்டோட 40 ஃப்ரேம்ஸ் வச்சுருந்தேன். அது உள்ள என்ட்ரி ஆகிற ஃபஸ்ட் ஷாட்டு அவருடைய சண்முகனுடைய ஃபஸ்ட் ஷாட்டை தான் எடுத்தேன். எடுத்தோடனே எங்கள் டீமே சொன்னாங்க, அப்படியே கேப்டன் பார்க்குற மாதிரி இருந்தது. அது மாதிரி கிருவாலும் செட் பண்ணியிருந்தோம். ஸோ அவருடைய இடம் பிஎன்சியில் இன்னும் வெற்றிடமாகவே இருக்கு. அந்த இடத்த நிரப்புறது தான் நம்ம தம்பி வராப்புல சண்முகம். எல்லாரும் 2 இடத்த நோக்கி போவாங்க. ஆனா கேப்டன் இடத்த யாரும் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க, எனக்கு நினைக்க முடியாது. அவருடைய லெக் ஷாட்டாக இருக்கட்டும், அவருடைய ஆக்ஷன் சீக்கிரம் யாரும் பண்ண முடியாது, யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆனா சண்முகம் ட்ரை பண்றாரு, அவருக்கு வந்தாலும் கன்ஃபார்மா கிடைக்கும். பிஎன்சியில் ஏன்னா இந்த படம் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு அனுபவத்தில் சொல்றேன். நம்ம எடுத்துட்டு இருக்க படத்துல வந்து ஒரு காமெடி ஆக்ஷன், அதான் 2மே சரிசமா பண்றாப்ல. ஒரு ஷாட்ல அந்த ரோப்பே வைக்கல, தூக்கி அப்படி போட்டாப்ல. ஏன்னா அவரோட ஹைட்டு நான் டைலாக் சொல்லி தான் சொல்லி தருவேன் நான். இந்த படத்துல படைத்தலைவன்ல 3 பிரமாண்டமா சொல்லலாம். ஒன்னு யானை, இன்னொன்னு இளையராஜா சார், அண்ட் வந்து சண்முக பாண்டியன். ஏன் அவர் சொல்லலாம்னா அவ்வளவு பிரமாண்டமா படத்துல பிரேம்ல ஷார்ட் ஃபுல் ஷாட் வச்சுக்கோ, லெக் வரைக்கும் அப்படி இருக்கும்.
ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹீரோ இந்த சண்முக பாண்டியன் தான் சொல்லலாம். அதுவும் இந்த படத்தலைவன் மூலமா நம்ம தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த இடத்தையும் பிடிச்சி இந்த பிஎன்சியில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படைத்தலைவன். ஏன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி யானை வந்து ஒரு அற்புதமான அனிமல், நம்ம கூட ஒரு பேசக்கூடிய ஒரு அனிமல் சொல்லலாம். அதோட சென்டிமெண்ட் அந்த சாங்ல பார்க்க முடிஞ்சது. அந்த யானை தேடி போறாருன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பா அந்த பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கண்டிப்பா ஒரு எமோஷனல் இருக்கும். அந்த எமோஷன் இந்த படத்தை பெரிய லெவலில் ஹிட் கொடுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவருடைய சாங் பெரிய பிளஸ்ஸா இருக்கு. ட்ரெய்லர் உண்மையிலே ஸ்டார்டிங்ல வந்து இங்கே அதாவது நம்ம ஆக்சுவலா யூடியூப்ல பார்க்கும்போது தெரியலங்க, ஆனா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது பிரம்மாண்டமா இருக்கு. அதுக்கு மெயின் காரணம் கேமராமேன். அவர் உண்மையை கேமராமேன் சார் கிரேட் சார். ஏன்னா யானை வச்சு பிரேம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனா எல்லா ஷாட்லயும் யானை கரெக்டா பிரேம் பண்ணிருக்காரு. கஸ்தூரிராஜ் சார் சொன்னாங்க பக்கத்துல வந்து உண்மையிலே சூப்பரா பண்ணாங்க. மொத்த டீம் சிறப்பா பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். மிஸ்டர் அன்பு வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு யானை வச்சு ஒரு படம் பண்றது ஒரு சாதாரண நினைச்சு கூட பார்க்க முடியாது. நினைச்சு அழகா இந்த படத்தை கொண்டு வந்துருங்க. இந்த படம் கண்டிப்பா மே மாசம் அது சம்மர் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாரும் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. பத்திரிகை நண்பர்களும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.